Taste the Daily. 18 அம்ச கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி திருச்சியில் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கண்டெய்ன்மெண்டில் உள்ள இந்தியன் வங்கி முன்பு பல்வேறு வங்கிகளைச் சேர்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் தூத்துக்குடியில் காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அகில இந்திய வங்கி பணியாளர் சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுலா பகுதிகளில் கார்ப்பரேட் வாடகை கார்களால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஏற்காடு ஆட்டோ, டாக்ஸி, வேன் ஓட்டுநர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆன்லைன் மூலம் ஊபர், ஓலா, ரெட் டாக்ஸி போன்ற கார்ப்பரேட் டாக்ஸியில் வரும் சுற்றுலா பயணிகள் அதே கார்களில் ஏற்காடு முழுவதும் சுற்றி பார்ப்பதால் சுற்றுலா பயணிகளை நம்பி தொழில் செய்து வரும் 300க்கும் மேற்பட்டோர் வருமானத்தை இழந்துள்ளதால் கார்ப்பரேட் கார்களின் சேவையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுத்தனர். வேலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தில் செல்போன் பேசிக் கொண்டு சென்றவரை தீவிரவாதியை பிடிப்பதைப் போல் மடக்கி பிடித்த காவல் ஆய்வாளர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாபு என்பவரை மடக்கி பிடித்த வடக்கு காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர் சீனிவாசன் ஏன் செல்போனில் பேசியபடி வாகனம் ஓட்டுகிறாய் என கூறி அடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரை காவல் வாகனத்தில் வலுக்கட்டாயமாக ஏற்றி கதவை வேகமாக மூடியதில் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் காவல்துறை சாமானியர்களிடம் காட்டும் வேகத்தை கஞ்சா கடத்தல் கொள்ளை கும்பலிடம் காட்டுவார்களா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கூலி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வராத ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் பெத்தாம்பூச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் கருப்பு கொடி கட்டி கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். விடியா திமுக அரசின் மின்கட்டண உயர்வால் தங்களின் தொழில் நலிவடைந்து வருவதாக கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தங்கள் விசைத்தறி கூடங்கள் முன்பு கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருஷத்துக்கு முன்னாடி 1 ரூபா 40 பைசா ஏற்றுனாங்க எங்களுக்கு விசைத்தறியாளருக்கு. அதில் 70 பைசா குறைச்சி 50% குறைச்சி 70 பைசாவாக தான் ஏற்றுனாங்க. அந்த 70 பைசா வந்து இந்த 2 வருஷத்தில் ஏறியாச்சு. மறுபடியும் அந்த ஏற்றின குறைச்சாங்கலாம் மறுபடியும் அதே அளவுக்கு இப்போ வந்தாச்சு. இன்னும் அடுத்த வருஷங்கிறப்போ இன்னும் அந்த 1 ரூபா 40 பைசாக்கே வந்துடும். வருஷத்துக்கு 6% ஏற்றுறாங்க. வருஷத்துக்கு 6. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு கடந்த 24 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையில் எண்ணப்பட்டன. 1,70,40,883 ரூபாய் ரொக்கமும், 3 கிலோ 412 கிராம் தங்கமும், 5 கிலோ 580 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக இணை ஆணையர் தெரிவித்தார். அயல்நாட்டு நோட்டுகள் 256ம், அயல்நாட்டு நாணயங்கள் 988ம் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே இறந்த கணவரின் உடலை மீட்டு தரக்கோரி மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். காளையார் கோவில் அருகே உள்ள சீக்கூரணி கிராமத்தைச் சேர்ந்த ஜேசுராஜ் மலேசியாவில் வேலை செய்து வந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டதாக அவரது மனைவி நிர்மலா டெய்ஸிக்கு வருவாய்த்துறையினர் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அவரது உடலை சொந்த ஊரான சீக்கூரணிக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து 10 நாட்கள் கடந்தும் நடவடிக்கை எடுக்காததால் மீண்டும் மனு அளித்தார். 12ஆம் தேதி கூட எனக்கு ஃபோன் இது இல்லை. எனக்கு தகவல் கிடச்சது வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி தான் எனக்கு தகவல் கிடச்சிச்சு. அப்போ சொன்னாங்க டிசம்பர் 2ஆம் தேதி இறந்துட்டாருங்கிற கணவர்னு சொல்லி எனக்கு விவோ மூலமாக தான் இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வந்து விவோ மூலமாக தான் எனக்கு அந்த தகவல் தெரியும். நான் மறுநாளே வந்து இங்கே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டேன். மனு கொடுத்து 1 வாரம் ஆச்சு, எந்த ஒரு தகவலுமே எனக்கு கிடைக்கல. திருப்பி நான் மறுபடியும் இன்றைக்கி அதுக்காக தான் வந்திருக்கேன். எப்படியாவது எனக்கு இந்த கவர்மெண்ட் மூலமாக எனக்கு இங்கே ப்ரே தான் எனக்கு வந்து சேரணும். அதுக்கு இன்னும் எந்த ஒரு இதுவும் எடுக்காமல் இன்னும் இருக்கிறாங்க. அது கூடி சீக்கிரம் எனக்கு எடுத்து அந்த தகவல் சீக்கிரம் சொல்லணும்.